தேவன் மீது நாம நம்பிக்கை வைத்து செயல்படும் போதுதான் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறத நாம கூர்ந்து கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலுடைய வரலாற்றை நாம பார்க்கும்போது நாம அதை தெளிவாக நாம தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நாம அதை வாசிக்க முடியும். இஸ்ரேலியர்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் போது அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய பாதுகாப்பு, தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் அதுல பார்க்கிறோம். பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா, தேவனை விட்டு அந்த நம்பிக்கையிலிருந்து அப்படியே விலகி போகும்போது எதிரிகள் மூலமாக அவர்களுக்கு துன்பங்களும் தொல்லைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் அவங்களுக்கு வர்றதை நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலுடைய வாழ்க்கை சரித்திரமே இப்படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, செயல்பட்டு கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் புறக்கணித்து அவரை சிலுவையில் அறைந்து கொன்றது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை மிக மிக மோசமான சூழ்நிலைக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஹமாஸ் எப்படி இஸ்ரவேலுடைய உலக புகழ்பெற்ற 3 உளவு அமைப்புகளுடைய கண்ணில் மண்ணு தூவி இவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஒரு 2 விஷயத்தை நாம கவனிக்கணும். ஒண்ணு தேவன் மீது வைத்த நம்பிக்கை, இன்னொன்னு அவநம்பிக்கை. இந்த 2 விஷயத்தின் விளைவாக தான் அவங்களுக்கு வர துன்பங்களும் ஆசீர்வாதமும் கிடைக்குதுங்கிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம ஆதார வசனத்துல என்ன வாசித்தோம்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர்களின் நிழலில் தங்குவான் அப்படின்னு சொன்னா, அவருடைய பாதுகாப்புல இருக்கும்போது, அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போதுதான் அவங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு துன்பங்கள் தொல்லைகள் ஏற்படுகிறது. இது இஸ்ரவேலின் சரித்திரமே இப்படிதான் இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல இஸ்ரேலியருடைய பாதுகாப்பு வளையம் செயல்படல, இஸ்ரேலியருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது, இந்த உளவு அமைப்புகள் கண்ணில் மண்ணை தூங்கினாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா, முதலாவது காரணம் இஸ்ரேலியர்களுடைய தேவன் மீது உள்ள அவநம்பிக்கை தான் காரணம். அவங்க தேவனை விட்டு கொஞ்சம் விலகி இருந்ததுதான் காரணம் என்பது முதல்ல நாம தெரிஞ்சுக்கிறோம். முதல் காரணம் இது. அடுத்ததாக பார்க்கும்போது இப்ப நடந்தது என்னன்னு சொன்னா, தேவன் என்ன செய்தார்னா இஸ்ரேலுக்கு விரோதமாக அவர்களை வர வைத்தாரு, அவர்கள் சண்டையிடுவதற்கு அனுமதித்தார் அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது. தேவன் தான் அவர் என்ன பண்ணாரு, அவர்களை இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவதற்கு அனுமதித்தார், அவர் தான் வரவழைத்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன் வரவழைத்தார், அனுமதித்தார்னா இவங்க தேவன் மீது அவநம்பிக்கை வைக்கும் போது இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் என்பதை இஸ்ரவேலுடைய சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒன்று. அடுத்தது என்னன்னா, இஸ்ரேலர்கள் என்ன செய்யணும்னா தங்களை கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னா, கிரேட்டர் இஸ்ரேல்னா தங்களுடைய நிலப்பரப்பு சின்னதா இருக்கு, அந்த நிலப்பரப்பு இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா விஸ்தாரமாக்கணும் அவங்க எல்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி கொடுத்தாரு இல்லைங்களா, 7 ஜாதிகள் இருக்கிற இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு கொடுத்தேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். அப்போ அந்த கிரேட்டர் இஸ்ரேல் உருவாகணும், அவங்க எல்லை உருவாகணும்னா அவங்க எல்லாருமே அந்த தானா நிலப்பரப்பை கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அப்ப எப்படிதான் ஆகும்னா, இப்படி ஒரு யுத்தம் வந்தாதான் அதன் மூலம் என்ன செய்வாங்க, அதன் தங்களுடைய நிலப்பரப்பை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஏற்கனவே நடந்த அந்த யுத்தத்தின் மூலமாக இப்படிதான் அவங்க என்ன செய்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய எல்லைகளை கொஞ்சம் விரிவாக்குனாங்கன்னு பாக்குறோம். அப்போ இது என்ன செய்தாங்கன்னா தேவன் என்ன செய்தார்னா அவளை வரவழைத்தார். அப்போ இந்த காரியங்கள் எல்லைகள் விரிவாவதற்காக இதையும் நாம் என்ன பண்ணணும், மனசுல வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அடுத்தது நாம இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த உளவு அமைப்புகள் மீது எப்படி கண்ணில் மண்ணை தூவி செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஒரு சம்பவம் நடக்குது, நமக்கு நல்லா தெரியும். அதாவது சோதோம் பட்டணத்து மனிதர்களுக்கு தூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா குருட்டாட்டம் பிடிக்க பண்றாங்க. அந்த குருட்டாட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். அதாவது லோத்தினுடைய வீட்டை நோக்கி 2 தூதர்கள் வராங்க. அப்படி 2 தூதர்கள் வரும்போது அந்த லோத்தினுடைய வீட்டை தேடி எல்லாரும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் என்ன பண்றாங்க, தவறான செய்கைக்காக லோத்துக்கிட்ட என்ன பண்றாங்க, உன்னிடத்தில் வந்த 2 மனுஷரை
வெளியே அனுப்பு, நாங்கள் அவர்கள் அறியணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான செயல்களுக்காக அந்த லோத்துடைய வீட்டை நெருங்கும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த தூதர்கள் இந்த நெருங்கி வந்த இந்த வாலிபர்கள் அவர்களுக்கு கண்ணு தெரியாதபடிக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்றாரு அந்த இடத்துல பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல இந்த 3 உளவு அமைப்புகளும் கொஞ்சம் கூட கவனிக்க தவறுனாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா, இந்த 3 உளவு அமைப்புகளுக்கும் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் அப்படின்னா, குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார். அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணார். இது ஒரு வகையான குருடு தான். அங்க பண்ண குருடு உண்மையாகவே கண்ணு தெரியல. ஆனா இங்க 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 அவங்களுக்கு பண்ண குருட்டாட்டம் என்பது இத கவனிக்காத வரைக்கும் என்ன பண்ணினார், கவனிக்காதது போல குருட்டாட்டத்தை இங்க பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது முற்றிலுமாக இது தேவனுடைய செயல் தான். இது தேவனுடைய செயல். அப்படி இல்லாம இந்த அளவுக்கு ஒரு கவனக்குறைவு ஏற்படுவதற்கு எந்தவித முகாந்திரமும் கிடையாது. வேற எந்தவித முகாந்திரமும் இல்லவே இல்லை. இது முற்றிலுமாக தேவனுடைய செயல். தேவன் அவர்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார். அதற்கு காரணம் இருக்கு. ஏன் அப்படி சொல்லி பார்க்கும்போது, அன்றைக்கு சோதோம் நகரத்துல இருந்த தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலையும் நடந்து கொண்டிருக்குதுங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல தேவன் அருவருப்புன்னு சொன்ன காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஓரின சேர்க்கை, ஆண்களை ஆண் திருமணம் பண்ணிக்கலாம், பெண்களை பெண்கள் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன பண்றாங்க, அனுமதித்து இந்த சோதோமின் பாவம் அந்த இஸ்ரேல் தேசத்துல நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்கணும். இதன் விளைவாகவும் இவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் வருகுதுங்கிறத, தண்டனைகள் வருதுங்கிறத நாம மறந்துடக்கூடாது. அப்ப இது முழுக்க முழுக்க தேவனுடைய செயல் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஆமோதிக்கும் வண்ணமாக ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூட அதை உறுதிப்படுத்துது. வாசிக்கலாம். ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ. அப்ப இந்த வசனம் தெளிவா சொல்லிருச்சு. கர்த்தருடைய செயல் இல்லாம ஊர்ல தீங்கு உண்டாகுமா அப்படின்னா, நல்லா கவனிங்க. இஸ்ரவேலரை தவிர்த்து ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மளை தவிர்த்து மற்ற புறஜாதிகளுக்கெல்லாம் பிரச்சனை காரியங்கள் வருதுன்னா அதுக்கு அவங்கதான் சம்பந்தம். அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா ஒரு இஸ்ரவேலருக்கு ஒரு பிரச்சனை வருது, மாம்ச இஸ்ரவேலருக்கு ஒரு பிரச்சனை வருது, துன்பம் வருது, ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு ஒரு பிரச்சனை துன்பம் வருதுன்னா அது முழுக்க முழுக்க தேவனுக்கு தெரியாம, நம்முடைய ஆண்டவருக்கு தெரியாம வராதுங்கிறத நாம ரொம்ப தெளிவா என்ன பண்ணணும், தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊர்ல தீங்கு உண்டாகுமா, உண்டாகாது. அப்போ இது யாருடைய செயல், தேவனுடைய செயல். கர்த்தருடைய செயல் என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவா என்ன பண்ணுது, சுட்டி காட்டுது அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த உளவு அமைப்பு கண்ணில் எப்படி மண்ணு தூங்கினாங்க அப்படின்னா, தேவன் அவருடைய கூட்டாட்டம் பண்ணினார், ஆகினால இவங்க செயல்பட்டாங்க. அதுலயும் இஸ்ரவேலுக்கு ஒரு நன்மையான ஒரு காரியத்தை தான் தேவன் எல்லா வகையையும் முடிப்பார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்.